தேவனாய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து. பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: கடவுள் பாதை காட்டுவார். பெயர்: ஜான் ஹண்ட். விண்ணில் சென்றது 9/10/1848 ஊர்: லின்கோலன்ஷைர். நாடு: இங்கிலாந்து. தரிசன பூமி: பிஜு தீவு. ஜான், நீ உலகத்திலேயே மிக மோசமான காட்டு மிராண்டிகள் வாழும் பிஜு தீவுகளுக்கு மிஷனரி பணி செய்ய போக வேண்டும். அதற்கு நீ ஆயத்தமா? ஜானின் மிஷனரி இயக்க தலைவர் இக்கேள்வியை கேட்டார். ஆப்பிரிக்கா செல்ல வேண்டும் என்று எண்ணிய ஜான், ஆண்டவரின் திட்டத்தை உணர்ந்து பிஜு தீவுகளுக்கு செல்ல தன்னை அர்ப்பணித்தார். பசிபிக் மகா சமுத்திரத்தில் ஆஸ்திரேலியா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள சிறு சிறு தீவு கூட்டங்களே பிஜு. ஒவ்வொரு தீவையும் குறுநில மன்னன் ஆண்டு வந்ததால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதிலும் மக்களை கொன்று குவிப்பதிலுமே நாட்களை கடத்தி வந்தனர். கணவர் இறந்தவுடன் மனைவியும் உயிருடன் புதைக்கப்பட்டாள். இல்லையெனில் கணவனின் தீய ஆவிகள் உலவும் என்பது அவர்களின் மூட நம்பிக்கை. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டார் ஜான் ஹண்ட். ஆனால் கப்பல் லாகம்பா தீவை அடைந்தபோது அங்குள்ள மிஷனரியின் சரீர சுகமற்ற நிலையினால் அவருக்கு உதவியாக இருந்து தன் பணியினை தொடர்ந்தார். 6 வாரத்தில் அம்மக்களின் மொழியினை கற்றுக்கொண்ட ஹண்ட் வேத கதைகளை பிஜு மொழியில் எழுதினார். கூடி வந்த மக்களுக்கு அவைகளை போதித்தார். இதனால் விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருகிற்று. அவருடைய உடல் பலவீனப்பட்டாலும் பிஜு தீவை விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை. ஹண்டின் ஊழியத்தினால் அத்தீவு மக்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டனர். பலர் ஞானஸ்நானம் பெற்றனர். 36 வயது நிரம்பிய ஜான் ஹண்ட் உடல் பலவீனத்தினால் இதே நாள் 1848 தன் உடலை பிஜு தீவு மக்களுக்காக கொடுத்தார். இவர் உடல் இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று 90% மக்கள் பிஜு தீவில் கிறிஸ்தவர்களே. அன்பரே, கடவுள் காட்டும் பாதையை நோக்கி செல்ல ஆயத்தப்படுகிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது தான் இதயத்தின் பெருமை குணமாகிறது. ஜான் ஒயிட்ஃபீல்ட்.